ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கேப்பக்கூழ். ஸோ பச்சரிசி வந்து நம்ம 1.5 டம்ளர் எடுத்துக்கிட்டோம். அதை வந்து ஊற வச்சிடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து அளவாக எடுத்துக்கலாம். ஸோ சாப்பாடு வடிக்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதை கூழ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த கேழ்வரகு தோசை சுட்டு கொடுக்குறத விட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த பதத்தை இருக்கட்டும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பச்சரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஓரளவுக்கு குழையிற அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு குழஞ்சிருச்சு. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரைச்சி வச்ச ராகி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஊற்றுற உடனே கிளறி விட்டுருங்க. இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இல்லைனா திரளாக ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்படி இல்லைனா தண்ணி கூட ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சு கிளறி விடுங்க, இல்லைனா பிடிச்சிரும். நல்லா அந்த ஒரு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நான் அந்த பதத்தை எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பதத்தில் வந்தாலே ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட இதை பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. தண்ணியில் கையை தொட்டுட்டு இதில் வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது, எதுவுமே மாவு எதுவுமே ஒட்டாது. ஸோ அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின பின்னாடி உருண்டை பிடிச்சிடலாம். வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ராகி கூழ் செஞ்சு அது கூட தயிர், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி போட்டு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்ல. கரண்டியை வந்து தண்ணியில் நனைச்சி அப்படியே எடுத்து நம்ம வடித்த தண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் போட்டுடலாம். அப்படியே இதாகவே இருக்கும் ரவுண்ட். கையில் கூட எடுத்து உருண்டை பிடிச்சி அப்படியே அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். வந்து நம்ம மார்னிங் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உடனே செஞ்சு அதை சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. செஞ்சு வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் கால்சியம் சத்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாக பண்ணி கொடுங்க. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.